ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாகில் சிம்பிளாக ஈஸியாக கேரட் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெயின் ஐட்டம் 3 தாங்க. கேரட் எடுத்துருக்கோம், வெங்காயம், பச்சை மிளகா. இந்த ஐட்டம் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அது கூட நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது காமிச்சிடுறேன். இதில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஸோ ஹெல்த்துக்காக நாங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கடாய் காஞ்சதும் இந்த வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நான் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த டைம்லேயே பச்சை மிளகாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக கேரட்டில் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பொரியல் இது. கண்டிப்பாக கேரட்லாம் தினமும் எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால அடிக்கடி நான் கேரட் எடுப்பேன். இப்போது கேரட்டும் போட்டு அது கூட உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கீழேருந்து மேலாக்க நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் உப்பு பரவும். கிளறி விட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறோம். கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பொரியல் செய்கிறதுக்கு. மஞ்சத்தூள் போட்டு கிளறி தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள், ஈஸி, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தயிர் சாதத்துக்குலாம் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு 1/2 கிலோ கேரட் கட் பண்ணியிருந்தேன். இதை மூடி போட்டு வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 2 மினிட்ஸ்லேயே இந்த வதக்கிட்டோம், எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். தண்ணி நல்லா சுண்டி போயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆனதும் ட்ரை பண்ண விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணியிருக்கேன். ஒயிட் ரைஸ், சாம்பார், கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.